Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 கொரிந்தியர் 3 இறைவசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தனக்காக ஊழியம் செய்யும் அநேக ஊழியர்களுக்காகவும் சபை மூப்பர்களுக்காகவும் இந்த தினவசனத்தை தருகிறார். இந்த ஊழியத்தை செய்யும்போது நாங்கள் சுய சிந்தனையோடு செய்யாமல் ஆண்டவர் எதை எங்களுக்கு கற்றுத்தந்தாரோ அதை தான் உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறோம். அதை தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு வேலையாட்கள் தான். இன்றைக்கு இந்த புதிய ஏதேன் ஊழியம் கூட இதற்கு தலைவன் நான் அல்ல, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தலைவர். அவர்தான் இந்த ஊழியத்துக்கான முழுவதுமான சொந்தக்காரர். நாங்கள் வேலையாட்களாக இருக்கிறோம். அவர் சொல்லும் வேலைகளை, அவர் சொல்லும் கடமைகளை நாங்கள் செய்கிறோம். அப்படியாகத்தான் இந்த ஊழியத்தை 3 வருட காலமாக ஆசீர்வதித்திருக்கிறார். பல ஊழியங்களையும் பல திருச்சபைகளையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கும் உண்மைகளுக்கு நிறைய சக்தி இருக்கிறது. அதை லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது. என்னோட அனுபவத்தில் கூட அப்படிதான். ஆண்டவரை பற்றியும் அவர் உண்மையிலேயே எப்படிப்பட்டவர் என்பதை பற்றியும் மக்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கும்போது சாத்தானுடைய பொய்களால் கட்டப்பட்டு இருக்கும் அவர்களுடைய கண்களை நாம் திறக்கிறோம். முக்கியமாக சொல்ல போனால் அநேக மக்கள் அறியாமையில் இருப்பவர்களை கடவுளோட வார்த்தை மூலியமாக அவர்களுடைய கண், அந்த அறியாமை என்ற கண்ணை திறக்கிறோம். அது எப்பேற்பட்ட உன்னதமான ஒரு பணி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், மகிழ்கிறோம். இதனால் நம் அன்பான அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களால் பார்க்க முடிகிறது. அவருக்கு இருக்கிற அளவில்லாத சக்தியை பார்த்து அவர்கள் பிரமித்து போகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய நீதியை பார்த்து அவர் மேல் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறார்கள். இதை குறித்து நாம் ரோமர் 11:33 நாம் வாசிப்போம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அவருடைய அறிவை, அவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் ஆயுள் காலம் பத்தாது. அதைதான் இந்த ரோமர் 11 நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ஊழிய வாழ்க்கையானது நாம் ஊழியத்துக்காக எல்லாம் செய்துவிட்டோம் என்று சொன்ன ஒரு ஊழியரும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனையோ சபை போதர்களை நான் பார்த்திருக்கிறேன். தொடர்ந்து ஒரு சபை போதகர் தன்னுடைய விசுவாசிகளை வழிநடத்தினார். ஆனால் அவருக்கு முதிர் வயதான போது அவர் மரித்தார். பின்பு தன்னுடைய மகன் அந்த சபையை எடுத்து நடத்துகிறார். இப்படியாகத்தான் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம் ஆயுள் காலம் பத்தாது. அவருக்கு இருக்கிற ஞானத்தில் இருந்து கற்றுக்கொள்வது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. ஏனென்றால் உண்மையும் விவேகம் உள்ள அடிமைகளாக இருந்து நாங்கள் அனைவருக்கும் அதை கடவுளுடைய வார்த்தையை கொண்டு செல்கிறோம். அவர் அன்பாகவே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளும்போது அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது. இதனால்தான் அநேக மக்கள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கு மத்தியிலே கடவுளை தேடுவதிலே ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். இப்படி ஆண்டவரிடம் அவர்கள் நெருங்கி போகும்போது அவருடைய பிள்ளைகளாக என்றென்றும் வாழ முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அதிகமாகிறது. நம் அப்பாவிடம் நெருங்கி போக மக்களுக்கு உதவி செய்யும் பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது. முக்கியமாக ஊழியர்களுக்கு இருக்கிறது. ஆனால்
வெளி தோற்றத்திலிருந்து பார்க்கும்போது ஊழியரை பார்க்கும்போது பிரமிப்பாக பார்ப்பார்கள். ஆனால் கடவுளோட ஊழியத்தை எடுத்து நடத்தும் போது எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் மத்தியிலே நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பது ஒரு ஊழியருக்கும் சபை நடத்தும் போதகர்களுக்கும் தான் தெரியும். ஏனென்றால் அவருக்காக நாம் செல்லும் பாதை குறுகலான பாதை, அதில் அனைவரும் பிரவேசிக்க முடிவதில்லை. ஏன் சில ஊழியர்கள் கூட போராட்டமாக தான் இருக்கிறது ஊழியத்தை நடத்துவது. இந்த வேலையை செய்யும் போது ஆண்டவர் நம்மை சக வேலையாட்களாக பார்க்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த தினவசனம் மூலியமாக உங்களையும் சக வேலையாட்களாக உங்களை அழைக்கிறார். அவருடைய அழைப்பிற்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சக வேலையாட்களாக இருந்து நீர் சொல்லும் காரியங்களை நாங்கள் செய்து முடிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து பிரயாசப்பட்டு தொடர்ந்து நீர் சொல்லும் காரியத்திலே நாங்கள் அதிக கவனம் செலுத்த தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளும் கூட உமக்கு சக வேலையாட்களாக எழும்ப நீர் ஒரு எழுப்புதலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துமா நான் செபிக்கின்ற கர்த்தாவை, கர்த்தாவை துதிக்கிறோம். அப்பா, இளைஞர்களை அதிகமாக நீ தொடுகிறீர்கள். கர்த்தாவை, குடும்பத்தில் அநேகமாக உம்முடைய அன்பை தெரிந்து கொண்டு நித்தியமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவை, இன்னும் பல மக்கள் இன்னும் உம்முடைய அன்பை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களும் தெரிந்து கொள்ள தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டிலே எந்தெந்த ஊழியர்கள் இருக்கிறார்கள், என்னென்ன ஊழியர்கள் இருக்குதோ அதையெல்லாம் நீர் அளவு கடந்து ஆசீர்வதிப்பீராக. எத்தனை திருச்சபைகள் இருந்தாலும் அத்தனை திருச்சபைகளில் இருக்கும் சபை போதர்களை நீர் வழி நடத்துவீராக. கர்த்தாவே, அப்பா, உமது ஆவியின் பிரமாணத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாற்ற தேவ கிருபை செய்யணும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் அவர்களோடு நீர் ஆவியானவராக இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து வெற்றி பெற செய்யும். கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you're watching New Eden TV.